ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். சஞ்சய் சாம்சன் ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆகி போயிருக்கும் போது சஞ்சய் சாம்சனுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அதனால சஞ்சய் சாம்சனே என்னை ரிலீஸ் பண்ணிருங்க நெக்ஸ்ட் சீசன், அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு டீமுக்கு நீ ட்ரேட் பண்ணிருக்க அப்படின்னு சஞ்சய் சாம்சனே ரெக்வஸ்ட் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகிட்ட கேட்டதாகவும் சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வந்தாங்க. ஐபிஎல் 2025 முடிவுக்கு அப்புறம் அகைன் சிஎஸ்கே அணி சஞ்சய் சாம்சனை ட்ரேட் பண்ண போறதாகவும் சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அப்போ யாருமே நம்பவே இல்லை, சிஎஸ்கே எதுக்கு ட்ரேட் பண்ண போறாங்க, அது ஆல்ரெடி நல்ல டீம் செட் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு சிஎஸ்கே அணி சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் பேசப்பட்டு வந்தாங்க சோசியல் மீடியாவில். பட் அகைன் சோசியல் மீடியாவில் சஞ்சய் சாம்சனை சிஎஸ்கே அணி ட்ரேட் பண்ணிட்டாங்க, ட்ரேடு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சிஎஸ்கே அணிக்கு நெக்ஸ்ட் சீசன் வைஸ் கேப்டனா சஞ்சய் சாம்சன் ப்ளே பண்ண போறாப்ல. ஐபிஎல் 2026 தலை தோனி ப்ளே பண்ண மாட்டாப்ல, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆக போறாப்ல. சஞ்சய் சாம்சன் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு விக்கெட் கீப்பராக இருக்க போறாப்லன்னு சோசியல் மீடியாவில் அகைன் ஒரு பரவலாக பேசப்பட வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிஎஸ்கே அஃபிஷியலு சஞ்சய் சாம்சனை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போறாங்களான்னு ஒரு கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தாப்புல. சஞ்சய் சாம்சன் ஒரு நல்ல பிளேயரு, நல்ல ஒரு விக்கெட் கீப்பர், எங்கள் டீம் நல்ல ஒரு தேவையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ணுறதை பற்றி இப்போ நாங்கள் எதுவுமே யோசிக்கவே இல்லை. எங்களோட நோக்கமே மேஜர் லீக் கிரிக்கெட் டோர்னமெண்ட், அதாவது அமெரிக்கா நடக்குது இல்லையா எம்எல்சி டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதே எங்களோட நோக்கமே, அதுக்கான ஒர்க்கு தான் நாங்கள் பார்த்துக்கிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை பற்றி யாருமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்புறம் அகைன் கொல்கத்தா அணி சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ண போகிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொல்கத்தா அணிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ணிக்கிறீங்களான்னு. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சய் சாம்சன் கொல்கத்தா அணியில் இருந்ததுனால ட்ரேட் பண்ணிக்கிறீங்களான்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கொல்கத்தா அணிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். பட் கொல்கத்தா அணி இந்த பிளேயரை நாங்கள் தரோம், நீங்கள் சஞ்சய் சாம்சன் விடுங்கன்னு அவங்களும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மறுத்திருக்கதாக சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே அணி சஞ்சய் சாம்சனை அகைன் நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறோம், கேஸ்டிலே முடிச்சுக்கிறோம்னு சொல்லி சிஎஸ்கே அணி அப்ரோச் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேஸ்டிலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் மட்டும் தான் முக்கியம். உங்கள் டீமுடைய மெயின் பிளேயர்ஸ் ஆனார் ருத்ராஜ் கேக்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, 3 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சஞ்சய் சாம்சனை உங்கள்கிட்ட கொடுத்துறோம்னு சொன்னதாக சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. பட் சிஎஸ்கே அணி சொல்லிட்டாங்களா, எங்களுக்கு பிளேயர் டு பிளேயர் ட்ரேட்லாம் வேணாம், கேஸ் ட்ரேட்னா ஓகே, நாங்கள் வந்து சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ணிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. எங்கள் டீமில் இருந்து எந்த பிளேயரும் நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம், அது எங்களோட வழக்கமே. மற்ற டீமில் வேணால் பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணி கொண்டு வருவோம், மற்றபடி எங்கள் டீமில் இருந்து எந்த ஒரு பிளேயரையும் மற்ற டீமுக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே அணி சஞ்சய் சாம்சன் ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே அமைதியாக தான் இருந்தது. அப்புறம் டெல்லி கேபிட்டல்கிட்ட போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சஞ்சய் சாம்சன் உங்கள் டீம் கொடுக்குறோம், எங்கள் டீமுக்கு கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் சப் கொடுங்கன்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டல் அணி இதை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை. அகைன் சிஎஸ்கே அணிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அப்ரோச் பண்ணியிருக்காங்க சஞ்சய் சாம்சன் ட்ரேடரை, நீங்கள் சஞ்சய் சாம்சன் எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கு சிஎஸ்கே அணி ரிஜெக்ட் பண்ணதாக சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அகைன் இப்போ சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர் 5 சிஎஸ்கே அணி சஞ்சய் சாம்சனை எடுக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. முக்கியமாக பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே அணி ஓகே பண்ணிட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா அண்ட் சிவம் துபே 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர்ஸ் போக போகிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்குற நேரத்தில் அகைன் இன்னைக்கு காலையில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க கிறிஸ் பஸ். அது என்னன்னா, ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ட்ரேட் பண்ண போகிறாங்க, சஞ்சய் சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வர போகிறாப்புல. ரவீந்திர ஜடேஜாவுக்கு 18 crore சேலரி இருக்கிறதுனால சஞ்சய் சாம்சனுக்கு 18 crore சேலரி இருக்குது, அதனால பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ணிக்கிட்டதாக சோசியல் மீடியாவில் பரவலாக இப்போ பேசப்பட்டு வருது. பட் எனக்கு பர்சனலாக இந்த ட்ரேட் நடக்கவே கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா சஞ்சய் சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு தேவையே இல்லை, ஆல்ரெடி டாப் 4 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருக்காங்க, சிஎஸ்கே அணிக்கு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. சிஎஸ்கே அணிக்கு தேவைப்பட வேண்டியது ஓப்பனிங்கில் ஒரு ஃபாரின் ஓப்பனர்ஸ் மட்டும்தான் தேவை. ரெண்டாவது நம்பர் 6 பொசிஷனில் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு பிளேயர் தேவை, அதுக்கப்புறம் ஒரு பவர் பிளே பவுலர் தேவை, அதுக்கப்புறம் ஒரு யங் பிளேயர்ஸை எட்டு வந்தால் போதும் சிஎஸ்கே அணி ஐபிஎல் 2026க்காக. மற்றபடி சஞ்சய் சாம்சனே தேவையே இல்லை. சஞ்சய் சாம்சனும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் பூர் ரெக்கார்டு தான் வச்சிருக்காப்புல, ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது சஞ்சய் சாம்சனால, ஸ்பின் பவுலிங் போடவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாப்புல. சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் 7 முறை விளையாண்டு 6 முறை அவுட் ஆயிருக்காப்புல. சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் 59 ரன் அடிச்சிருக்காப்புல, 15 ஆவரேஜ் வச்சிருக்காப்புல, ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காப்புல சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில். அப்புறம் அதுக்கு சிஎஸ்கே அணிக்கு சஞ்சய் சாம்சன் தேவை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா சஞ்சய் சாம்சன் தலை தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வர்றதுக்கு தான் சிஎஸ்கே அணி முயற்சி பண்ணுறாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், பிராண்ட் வேல்யூ, இதுக்காக தான் சிஎஸ்கே அணி சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க.
பட் எனக்கு பர்சனலாக சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்கணும்னா தலதோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு விக்கெட் கீப்பரை நீங்கள் ஏலத்தில் ஒரு யங் விக்கெட் கீப்பராக எடுத்திருக்கணும், அவங்கள வச்சு குரூம் பண்ணியிருக்கணும். எதுக்கு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேனு ட்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ முயற்சிக்கிறான்னு தெரியல. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்னொரு ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, சஞ்சு சாம்சன் நாங்கள் கொடுக்குறோம், ரவீந்திர ஜடேஜாவையும் டெவால்டு பிரேஸை எங்கள் டீம் கொடுங்கன்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சஞ்சு சாம்சனே வேணாம், ட்ரேடே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விளையிருக்கணும் சிஎஸ்கேனி. ரவீந்திர ஜடேஜாவையும் சிஎஸ்கேனி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கவே கூடாது. ஏன்னா இப்போ ரவீந்திர ஜடேஜாவும் லைட் ஆப்லைன்னு வச்சுக்க சிஎஸ்கே டீம்ல இருந்து மொத்தமாக ஃபேன் பேஸோடையோ ஆல்ரெடி சுரேஷ் ரெய்னாவை ரிலீஸ் பண்ணதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. இப்போ ரவீந்திர ஜடேஜாவும் வேறு டீம் போக விட்டுட்டு தலதோனி நெக்ஸ்ட் சீசன் ப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களே, சிஎஸ்கே அணி மொத்தமாக முடிஞ்சிடும். ப்ரோ கபடியில் தமிழ் தலைவாஸ் அணி மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுவாங்க சிஎஸ்கே அணி. அப்போ நடக்கவே கூடாதுன்னா சிஎஸ்கே அணி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அப்போ தான் இந்த சீசனால் சிஎஸ்கே அணியால் ஜெயிக்க முடியும். சரி, ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணிக்கு சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகி வராது கரெக்டான முடிவா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நீங்களும் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் நண்பா. அப்போ தான் நம்ம சேனலில் யூடியூப் அடுத்த கட்டத்துக்கு போகும், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும்.